लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2250வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம், 799வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 99வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் வெந்திரப்புள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனலின்படி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை கனிவழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினியை துணித்தருள வேணும் துணிந்து. 799வது பாசுரம். நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் தன்னையே கொண்டென் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே. சௌரிராஜ பெருமாளே, கண்ணபுரத்திலே உரைபவனே, எனக்கு முதலிலே உனக்கு தொண்டு செய்யுமாறு பணித்தாய். அப்படி நான் உனக்கு அடியவனாக தொண்டு செய்ய புறப்பட்டதனால் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் அப்போதே விலகும்படி செய்தாய். அது மட்டுமல்ல, நீ செந்தமிழால் பாடுமாறு என்னை படித்து என்னுடைய நெஞ்சத்துள் நீ இருக்கிறதை விளங்கச் செய்தாய் என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. முதலிலே சாதாரணமாக உன் அடிமையாக வந்து சேர்ந்தேன். அது சேர்ந்ததனால் உன்னுடைய சம்பந்தத்தினால் என்னுடைய கொடிய பாவங்கள் அத்தனையும் பறந்து போயிற்று. பாவங்கள் மறைந்ததனால் மனத்தெளிவு பெற்றேன். நீ என்னுடைய மனத்திற்குள் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை எப்படி அறிந்தேன் என்றால், பாடவே தெரியாத நீ பாட வைத்து உன்னை பற்றி பாட வைத்தாய். எனவே உன்னை பற்றி பாடுகிறேன். அப்படி பாடுவதனால் நீ என்னுடைய நெஞ்சத்திற்குள் இருக்கிறாய் என்பதை எனக்கு விளங்குமாறு செய்தாய் என்று சொல்லுகிறார். பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு, பெருமாளை துதிக்க வேண்டும் என்றால் கூட அவனுடைய உத்தரவு இருந்தால்தான் நடக்கும். பக்கத்திலே இருக்கிற கோவிலா இருக்கும், ஆனால் போக முடியாது நம்மளால. ஏன்னா அந்த தெய்வம் நம்மளை அழைக்கலேன்னு அர்த்தம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் நம்முடைய வாக்கிலே வருகிறார் என்றால் அது நம்முடைய பேரினாலோ நம்முடைய புண்ணியத்தாலோ நம்முடைய பக்தியாலோ அல்ல. அவன் விருப்பப்படுகிறான் நம்முடைய நாவிலே வர வேண்டும் என்று. அவன் விரும்புவதனால் நாம் அவனுடைய நம்முடைய நாவிலே அவன் வருகிறானே அல்லாமல் நம்முடைய முயற்சியின் காரணமாக அவன் வந்துவிட்டான் என்று கருதுவது மடத்தனம். பெருமாளை பார்த்து சொல்கிறார், முதலிலே உனக்கு அடிமையாக வந்தேன். உனக்கு அடிமையாக இருந்த காரணத்தினாலேயே என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. பாவங்கள் ஒழிந்ததனால் எனக்கு மனத்தெளிவு பெற்றேன். உன்னை பற்றி பாட ஆரம்பித்தேன். பாடுவதனால் தான் தெரிந்தது நீ என்னுடைய மனதுக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிற பாசுரம். இதற்கு பெரியவாச்சாரத்திலே ஒரு வியாக்கியானம் செய்கிறார். இவரை பாடுவித்த முக்கோட்டை இருந்தபடி என்று வாக்கியம். முக்கோட்டை என்ற ஊர் கேரள தேசத்தில் ஒரு ஊராம். அது விநாயகருடைய தலம். அந்த ஊரிலே எவனொருவன் கால் வைக்கிறானோ பிறவி பூமியாக இருந்தாலும் கூட அங்கே கால் வைத்த உடனே அவன் பாடுவான் பேசுவான் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறதாம். அதுபோல திருக்கண்ணபுரம் ஒரு முக்கோட்டை போல பாடாதவன் கூட இவன் வந்தா பாடுவான் என்று திருக்கண்ணபுரத்தை முக்கோட்டையாக ஆழ்வார் எண்ணியபடியார் பேசிய பாசுரம் என்றும் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். தன்னுடைய பாவங்கள் அகன்று போனதையும் அதனால் தான் பெற்ற பேரையும் பேசி இந்த பாசுரத்தை நம்மை மகிழ்விக்கிறார் ஆழ்வார் திருக்கண்ணபுர பெருமாளை பற்றி.
மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். நாட்டினா என்னை உனக்கும் தொண்டாக மாட்டினேன் தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னையன் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே. காயேன வாசா மனசேந்திரியர்வா வித்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.